ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, ரிவ்யூவர் வந்து ஸ்கிரீன் உள்ள போயிடுறாரு, படம் பாக்குறது, அது பேயால உள்ள போறாரு. அதுல இருந்து தப்பிச்சு வெளியேறும் போது அவர் ஊரோட பண்றத கதை. அது வந்து எப்படியோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதாவது யாருமே ஒண்ணும் ஆகாது, சத்தானத்துக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகாது. ஃப்ரெஷ்ஷா எப்படி உள்ள போனாலும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே வெளியே வந்துருவாங்க. ஓகேங்களா? உள்ள வந்து மத்தவங்க செத்துருவாங்க, இவங்க மட்டும் ஒன்றும் ஆகாது. யாசிக்கால அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதெல்லாம் அப்படியே வெளியே வந்துடுவாங்க போது இதான் கதை. அது எப்படி உள்ள என்ன காமெடி நடக்குதுன்னு சொல்றாங்க, அது காமெடி நடல, பட் இதான் கதை. ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்பலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. சும்மா ஒன் டைம் காமனாக பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்துட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ப்ரோ. கௌதம் மேனனும் மொட்டராஜன் கூட சூப்பராக நடிச்சிருக்காங்க. சந்தானம் கூட அவ்வளோ இல்லை, ஃபங்கியாக தான் சந்தானம் நடிச்சிருக்காரு. பட் அது கேரக்டர் வைஸ் செட் ஆகல அவருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் போவோம், என்ன காரணம், அது நல்லா இருக்கும். பேயோட ஃப்ளாஷ்பேக் வரும் ப்ரோ, அது ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், சும்மா காமனாக அப்பப்போ சீன்ஸ் வரும், அவ்வளோதான். அவ்வளோதான், அதுவும் அவ்வளோ அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. இது சும்மா நல்லா இல்லை ப்ரோ, அவ்வளோவா. டிடி ரிட்டர்ன் சூப்பராக இருக்கும், இது அது அளவுக்குலாம் இல்லை, சும்மா காமனாக ஒன் டைம் ஃபேமிலியோட பார்க்கலாம். வீக்கெண்டுக்கு சும்மா இந்த வீக்கெண்ட் வரைக்கும் நல்லா இருக்கும் படம். பார்க்கலாம், நல்லா தானே இருக்கு. 7 தரலாம். காமெடியா இருக்கு, நான் ஜாலியா தான் இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாவும் பார்க்கலாம். எல்லாருமே சிரிச்சாங்க, நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. 10 ஸ்டாருக்கு 9 கொடுக்கலாம். ஹீரோ ப்ரோ காமெடி அவன் பண்றாங்க, ட்ரை பண்றாங்க, வரல. அது டைரக்டர் வந்து அவரு சைட்ல வந்து எவ்வளவு கொடுத்துட்டாரு, ஏன்னா இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதை வந்து இவங்க டெலிவரி பண்ணாங்கன்னா டெலிவரி பண்ண முடியல, அதுதான் கஷ்டம். நம்மளுக்கு தெரியுது லேக்னா காமெடி போரு, காமெடி இல்லைன்னு போது லேக் தானே ஆகும். இது ஃபுல்லா காமெடியா தான் இருக்காங்க, காமெடி இல்லாம லேக் தானே ஆகும். அது நடந்திருக்கு. பேய் சீனு காட்டுறாங்க, நிறைய சீன் பேய் காட்டுறாங்க, நிறைய இடத்துல காட்டுறாங்க, பயமா இல்லை. அப்ப அதுவும் லேக் கணக்கு தானே வரும். அப்படின்னு எதுக்கு ஏத்தானே தெரியல, மொக்கையா தான் இருக்கு. சாங்கே கட் பண்ணிட்டாங்க ப்ரோ, எல்லா சாங்குமே கட் பண்ணிட்டாங்க, ப்ராப்ளம்னால கட் பண்ணிட்டாங்க. வெறும் பிஜிஎம் மட்டும் தான். ஜிவிஎம் தான் ப்ரோ சூப்பரான வச்சிருக்காரு படத்துல. அவர் தான் ஹீரோ மாதிரியே அந்த படத்துல போய் பார்க்கும்போது ப்ரோ படம் ஃபுல்லாவே அவர் தான் ப்ரோ வருவார். சந்தானுக்கு ஈக்குவலான கேரக்டர் அவர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஈக்குவல் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவருக்காக பார்க்கலாம் ப்ரோ. என்ன ஸ்டார்ல வேணா, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். சந்தான காமெடி தான் பிடிச்சிருக்கு, ஓடும், சூப்பரா இருக்கு படம். பேயெல்லாம் நல்லா இருக்கு, லாஸ்ட்ல எல்லாம் ஒன்னா சேரு நல்லா சரியா. காமெடிலாம் நல்லா தானே இருக்கு. சூப்பர். பேயில எங்க ஷிப்ல இருக்குன்னு சொல்றாங்க, அது எந்த மாதிரி கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது ஒரு லேண்ட் மாதிரினா ஒரு படம் எடுத்திருக்காங்கும் போது கதை ஓரியன்டா ஓகே, அதே நேரத்துல ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கலாவுமே நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள், ஏன்னா நம்ம வந்து ஹாரர் அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டோம், காமெடி வித் ஹாரர் கலக்கும் போது மட்டும்தான் அந்த படம் ஹிட்டுங்கிறத நம்ம எல்லாருமே சுந்தர்சி அப்படியே அந்த பேட்டர்னை எல்லாருமே கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்தா படம் சூப்பரா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஆக்சுவலி நானும் கேரக்டர் சொன்னாங்க, அதுல எந்த படத்தையும் ரிவ்யூ பண்ண மாதிரியே ஒரு சீன் கூட வரல. அதே மாதிரி பேய் படம் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க, பயப்படுற மாதிரியும் அதிகமாக ஃபீல் ஆகல. காமெடி வந்து ஒரு 50-50 தான் சொல்லலாம். ஒரு 50 to 60% காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி சில காமெடிஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அதனால சந்தான அண்ணன் கெரியரில் ஒரு பயங்கர பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பெஸ்ட்டு இதுவாக இல்லை. கோவிந்தா பாட்டை தூக்குனாங்க, அந்த மாதிரி படம் வந்து ஒரு மாதிரி கோவிந்தா மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆவரேஜ் தான். ஏன்னா சந்தான அண்ணன்றது வந்து அவர் ஒரு பெரிய காமெடி சூப்பர் ஸ்டார் அவரு. பட் அவர் லெவலுக்கு படம் இல்லை, கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அந்த சீன்லாம் அதான், அது ரொம்ப பெரிய சீன் கிடையாது, அவ்வளவுதான். அது ரொம்ப அந்த ட்ரெய்லர்ல வருது இல்லையா, அதை விட ஒரு 10 செகண்ட் தான் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். ஆனா அந்த சீன் நல்லா இருந்துச்சு. ஜிவிஎம் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. மொட்டராஜேந்திரன் எலி காமெடி நிறைய நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஒரு ஃபுல் படமா பார்க்கும் போது ஒரு ஃபுல் ஸ்டார்டிங் டு எண்ட் இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஒரு சந்தான அண்ணன் படமா ஒரு பெருசா ஃபீல் ஆகல. ஏன்னா ஒரு ரிவ்யூவராகவே எடுத்திருக்கலாம். அது ஒரு பேய் படம் மாதிரி உள்ள போய் அது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல. படம் வந்து ஸ்டோரி வந்து வேற மாதிரியே மேக் பண்ணியிருக்கலாம். ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி மேக் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரிவ்யூ எடுக்கிறாரு, அதனால பிரச்சனை வருது, அதை ஃபேஸ் பண்றாரு, அப்படி வந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரிவ்யூவர்னா படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம். சூப்பரா படம். மொட்டராஜன் நல்லா பண்ணிடுறாரு, செல்லா நல்லா பண்ணிடுறாங்க, ஹீரோயின்லாம் நல்லா தான் பண்ணிடுறாங்க. பாட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பார்க்கிங் காசு கோவிந்தா, வாங்கல் புள்ள பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு.
ஜிவிஎம் எப்படி பண்ணிருக்காரு? ஜிவிஎம் அந்த பீச் சைன்லாம் சூப்பரா பண்ணிடுறாரு, எல்லாம் பக்காவா. இந்த பீச்சில் ஓடுற மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்கு பாட்டு. மொட்டராஜன் தான் இங்க காமெடியே ஃபுல்லா ஹைலைட்டு, மிச்சம் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. படம் ஒரு ஆவரேஜான படமா இல்ல சூப்பரான படமா? நல்லா ஆவரேஜா படம், சூப்பராக சொல்லலாம். அதோட கொஞ்சம் பரவாயில்ல தான். இந்த பேய் கதை தான் இன்ட்ரெஸ்டா இருக்குது, ரொம்ப பக்காவா. மிச்சம் எல்லாம் சூப்பரா இருக்குது. பேயை வந்து ஷிப்ல காட்டியிருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா ஷிப்ல அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதா? சூப்பரா அந்த மூஞ்ச மவுஸ்லாம் போட்டு பக்காவா பண்ணி கொடுத்துறாங்க. சினிமா சூப்பரா இருந்தது. நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றாங்க. அவன் சொல்லுவான், அவன் ட்ரை பண்ணி போடுறாரு. அவங்க சொல்லுவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம், நம்ம அதெல்லாம் சொல்ல முடியுமா? அவர் திறமைக்கு பண்றாரு. அவரு 10க்கு எவ்வளவு ஸ்டார்? 10 ஸ்டாருக்கு எவ்வளவு? 10 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் வாஸ் பெட்டர் தென் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. சந்தானமோட கெட்டப்னு பார்க்கும்போது இந்த காலத்துல தேர் வேரிங் பேகி அந்த மாதிரி இருக்கு. ஒரு இப்போ இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லுக் கொடுத்திருக்காரு. Yeah, that was a very good thing. So yeah, sure, எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். படத்துல என்ன சொல்ல வராங்க, என்னதான் படம் வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஓடதான் போகுது. few people will like it. So நீங்க ட்ரோல் பண்றதா இருந்தாலும் பண்ணலனாலும் ஓடுற படம் ஓடும். So அது மாறாதுல. few members will like, few members will not. சொதப்புல் தான். டிடி நெக்ஸ்ட் லெவல் சுத்த சொதப்புல். வேலையே ஆகல, காமெடி ஒர்க் ஆகல, பேய் சீனும் பயமா இல்ல, எதுக்கு எத்தானு தெரியல, மேட்ரோ காட்டல அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும். ரெண்டு ஹாஃப்மே இப்போ எப்போ முடியணும், ரெண்டுமே சாங் ஒரு பார் தான் கேட்கற மாதிரி, அதே கட் பண்ணிட்டாங்க. சர்ச்சைன்னு கட் பண்ணிட்டாங்க, மற்றபடி சாங் எதுவுமே இல்லை. அவர் ஆக்டிங் ஓகே, நல்லா தான் பண்ணிடுறாரு. பட் இந்த படத்துக்கு சூட் ஆச்சானா இல்ல, சொதப்புல். ஆமா, அவர் கேரக்டர் செட் ஆகல. அவர் பண்ற வேண்டியதை பண்றாரு. லாஸ்ட் தான் ட்ரெய்லர்ல தெரிஞ்சிச்சு ப்ரோ, செட் ஆகல படமே, நல்லா இல்லை. அவங்க பில்டப் கூட தான் செய்வாங்க. பில்டப் அவர் ஏத்திட்டாரு முந்தலுக்கு. அது பில்டப் ஏற்றது போல படம் தான் ஓடும்ல, படத்துல சவிப்பிடுறாங்களே, அதானே பண்ற தப்பு. 5 ஸ்டாருக்கு 10னா 2, 5னா 1 தரும். அது அதிகம் பாயிண்ட்ல தான் வரும். மியூசிக் அவ்வளவா இல்லங்க, பழைய சாங்ஸ் தான் போட்டிருந்தாங்க. காமெடி வாஸ் வெரி குட், என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே அவர் வருவாரு, அவரோட பாட்டு தான் சூப்பரா இருக்கும். சந்தானம் விட he played a very good part. ட்ரைலர்ல வந்து காமிச்சிருந்தாங்க, ட்ரைலர்ல வந்து நிறைய சீன் காமிச்சிருந்தாங்க. அது ஃபுல்லாவே படத்துல வருதா இல்ல வந்து அது பாதி எல்லாம் வருது. யா எல்லாமே சாங் எந்த அளவுக்கு வைப் பண்ணாங்க தியேட்டர்ல? உயிரின் சாங் வந்துச்சு ட்ரைலர்ல, அதுக்கு தியேட்டர் எந்த அளவுக்கு வைப் பண்ணாங்க? ஆக்சுவலி யாருமே வைப் பண்ணல எனக்கு. அதான் நான் மட்டும் உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. லைக் எல்லாம் ஃபேமிலியா வந்ததுனால ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலியா இருந்தாலும் என்ஜாய் பண்ற ஃபேமிலியா வாங்க, 2K ஃபேமிலியா வாங்க, நல்லா இருக்கும். 10க்கு 8.5. ஆனா அந்த எலி காமெடி எப்படி இருக்கு? அதுதான் நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது சும்மா ஒரு கெஸ்ட் ரோலுக்கு 1-2 டைம் வருவார் போல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா படம் முழுக்கவே டிராவல் பண்ணியிருக்காருங்க. ஹீரோ சந்தானமா இல்ல செல்வராகவன் சாரா இல்ல நம்ம இவரான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபீலா இருந்தது. ஆனா என்ன கடைசி கிளைமேக்ஸ்ல கொடுத்த ஒரு ட்விஸ்ட் தான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் பில்டப் கொடுத்துட்டு கடைசி நிமிஷத்துல சோழியை முடிச்சிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கதை ஓரியன்டா பார்க்கும்போது அது செட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நீங்க அந்த அளவுக்கு மோசமான சொல்ல முடியாது. ஆனா இன்னும் ஒரு விஷயம்னா, சந்தானம் சாரோட கவுண்டரை எதிர்பார்த்து வர்றீங்க, அவரோட காமெடி எதிர்பார்த்து வர்றீங்கன்னா கண்டிப்பா படத்துல டிசப்பாயின்மெண்ட் தான் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அவர் எங்கேயுமே காமெடி பண்ணல. ஒரு ஹீரோவா கதைக்குள்ள எப்படி டிராவல் பண்ணணுமோ அப்படிதான் டிராவல் பண்ணியிருக்காரு தவிர மற்றபடி காமெடியா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆகல. மொட்டை ராஜேந்திரன் சாரோட அந்த ஒரு விஷயங்கள் சூப்பரா இருந்தது. ஒரு சில இதெல்லாம் அவரோட ஆக்டிங் அந்த லெவல்லாம் வேற லெவல்ல இருந்த மாதிரி இருந்தது. வீண் பேச்சு பேசி வீணா அவரை வச்சு எடுக்கும்போது நம்ம இவர் வந்து ஒரு ரிவ்யூவரா போய் ரிவ்யூ பண்றாரு, அதனால பிரச்சனை வருது அந்த மாதிரிலாம் வரும் தான் நாங்க நினைச்சோம். பார்த்தா இது டோட்டலா இல்லாம ஒரு பேய் படம் உள்ள போற மாதிரி ஒரு ஸ்டோரியா பண்ணிட்டாங்க. அதனால நிறைய பேர் வந்து அப்செட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்டிங் அதான் ப்ரோ பெருசா ஒர்க் அவுட் ஆகல இந்த படம். செல்வராகவனுக்குமே அவரு பண்ண சீன்ஸுமே வந்து வேற லெவல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ஃபீல் ஆகல.
அவர் அதான் ஆர்யா ப்ரொடியூசரா என்ன பண்ண போறாரு தெரியல. ஓகே, ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாம போவாதுன்னு நினைக்கிறேன். கோவிந்தாவெல்லாம் ஆயிடாது அவர் காசு. இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து ஆவரேஜ் தான். ரொம்ப பயங்கரமா கட்டி இழுப்பாரு சந்தானம் அண்ணன் ஸ்டோரி உள்ள அந்த மாதிரி காமெடியுமே. அது பெருசா இந்த படத்துல அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன் நானுமே சந்தானம் அண்ணன் தீவிர ஃபேன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. இதெல்லாம் நம்ம ஓப்பனா தானே சொல்லணும், அதனால சொல்றோம்.